We go bedroom? Sure. All out. எதுக்கும் சொறி வைப்போம். இவரை பத்தி சொல்லணும்னா இவர் வந்தாருனாலே நமக்கு தெரியும் அதுல ஏதோ ஒண்ணு பயங்கரமான ஒரு யூனிக்னஸ் அந்த காமெடி மனசுல நிக்கிறத தாண்டி அவர் மனசுல நல்லா நின்று போயிடுவார். ஏன் வேற மாதிரி பண்றாருயா அப்படின்னு அந்த யூனிக்னஸ் தான் it has brought him to his level and we all love him and every film of him அவர் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கொடுத்துட்டே இருக்காரு. ஷாரா அவர்கள் கரெக்டா சொல்லிட்டார்ல சார்? சரி சார், வாங்க அவர்கள் நம்மளோட ஒரு சில வார்த்தைகள் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். எல்லாருக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் நன்றி, இறைவனுக்கு நன்றி. இந்த பாடத்துக்கு வாய்ப்பளித்த முரளி சாருக்கு நன்றி. இந்த படம் நடிக்கிறேன்னு சொன்னப்போ என் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. என்ன அப்படின்னா தேனாண்டர் ஃபிலிம்ஸ்ல நடிக்கிறேன் அப்படிங்கிறதுனால எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்க சின்ன வயசுல நிறைய தேனாண்டர் ஃபிலிம்ஸ்ல அவரோட படம் முக்கியமா வேவ்ஸ் காமெடிலாம் தேனாண்டர் ஃபிலிம்ஸ்ல தான் நிறைய அந்த கோர்ட்ல நின்று பேசுறது அதெல்லாம் சின்ன வயசுல பார்த்து இப்ப அந்த கம்பெனில நான் நடிக்கிறேன் அப்படிங்கும் போது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்து அருண் நம்ம சொன்னாங்க ஹீரோவை கூட நடிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னீங்கல்ல, அதுக்குரிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. பயங்கரமான ஒரு ஹியூமர் கை. எனக்கு இது வரைக்கும் நான் நிறைய டைரக்டர் நடிச்சிருக்கேன். அதுல நான் பார்த்து ரசிக்கிற ஒரு டைரக்டர்னா இவர் தான். சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுக்கும் போதே அது இவரும் அந்த கேமராமேன் அவருக்கு முடி வெட்டிட்டாரு. முன்னாடி இப்படி முடி வச்சிருப்பாரு. ரெண்டு பேரும் ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரியே இருப்பாங்க. ஷூட்டுக்கு வரும்போது பார்க்கவே அவ்வளவு ஜாலியா இருக்கும். நல்லா சொல்லி கொடுப்பாரு. நல்ல ரைட்டர், ஹியூமரா இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல ஒரு சென்சிபிளா எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஹரிபாஸ்கர், சும்மா வரல ஹரிபாஸ்கர். நிறைய கஷ்டப்பட்டு நிறைய வீடியோஸ் எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஸோ இன்னுமே பெரிய லெவலில் போவாருங்கிற நம்பிக்கை எனக்கு பயங்கரமா இருக்கு. ரெண்டாவது ஹரியோட நடிச்சது எனக்கு, அதாவது ஷார்ட்ல இருந்தே ரெண்டு பேரும் பயங்கர சிங்க் ஆகிட்டோம். நான் நடிச்ச படத்துல இப்போ ரீசெண்டா ரொம்ப என்ஜாய் பண்ணி, அதாவது ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு சீனை என்ஜாய் பண்ணி பண்ண படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். லாஸ்ட்லியோட எனக்கு சீனே வைக்கல. பொதுவாக எந்த டைரக்டருமே ஹீரோனோட சீன் வைக்க மாட்டாங்க. அதனால நான் இன்டர்வியூ இதுலலாம் அவங்களோட பழகினதுதான். ரொம்ப பாசிட்டிவான பொண்ணு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். மியூசிக் டைரக்டர் சொன்னாரு. ஸோ நானும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். அடுத்து ஓஷோ நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக். இப்போதான் இந்த பாட்டு கேட்டேன். எனக்கு கேட்டோன்னே ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமா இளவரசு சார் இந்த படத்திலேயே எங்களுக்கு எல்லாருக்கும் சீனியர் அவர் தான். ஸோ அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். நம்ம அழகா அதை ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். அப்புறம் என் பேர் சரவணன் ராஜேந்திரன். சரவணா அப்படின்னு கூப்பிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி 4 பேர் எஸ்ஆர் அப்படின்னு கை கூப்பிட்டு இருப்பாங்க. அதனால சாரான பேரை மாத்தினேன். இப்போ பொண்ணாக்கிட்டாங்க. இது எனக்கு பழக்கமானதான். நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் போன் போட்டு சாரா மேடம் கிளம்பிட்டாங்களா அப்படிம்பாங்க. இல்ல மேடம் புடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் கால் பண்ணுங்கன்னு வச்சிருவேன். இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனாலதான் நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் தான் சாரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் எல்லாருமே, அதாவது குழந்தைகள் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நம்ம எல்லாருமே நான் தான் சொன்னேன், வாழ்க்கையில் அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையில நம்ம படத்துக்கு போய் உட்காரும் போது அந்த படமே பெரிய பிரச்சனை இருந்தா அப்புறம் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிடும். அதனால நம்ம அந்த படத்துக்கு போகும்போது ஒரு 2 மணி நேரம் அந்த படம் நம்மள சந்தோஷப்படுத்தணும். இந்த படம் உங்க எல்லாரையுமே கண்டிப்பா சந்தோஷப்படுத்தும். வெளியில வரும்போது ஒரு ஃபீல் குட்டான படத்தை பார்த்துட்டு வர திருப்தி எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ தைரியமா எல்லாரும் டிக்கெட் செலவு பண்ணி தியேட்டர்ல போய் படத்தை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.